லோகேஷை கேட்டுறேன். இப்படி ஒரு இடத்த விஜய் வந்து பாஜகவுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கிறாரா? செந்தில்வேல் தொடக்கத்திலே அதான் சொல்றார், ரொம்ப அதுதான் ஆபத்து. அப்போ விஜய் என்ன அரசியலை முன்னெடுக்கிறாருன்னு கேட்குறாரு. நான் அப்படி பார்க்கல, அவ்வளோ டெஸ்பரேட்டாக இருக்கிறாங்கன்னு பார்க்குறேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட்டணி அமைச்சோம், அந்த கூட்டணி வந்து பெருசாக பிக்கப் ஆகலை. அதில் யார் கிடைச்சாலும் பரவாயில்ல, நம்ம விரோதி எதிரி கிடைச்சாலும் பரவாயில்ல, உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிட்றான்னு பார்க்குறேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை அப்படியான ஒரு எதிரியாக கூட இடதுசாரிகளை அழைப்பார்களா, காங்கிரஸ் கட்சி அழைப்பார்களா அப்படின்னு கேட்கிறாரு. எடப்பாடியார் முன்னாடி கம்யூனிஸ்ட்க்கு ரெட் கார்பெட்லாம் போட்டு பாஜக கூப்பிடாதுல்ல, திரு நயனா நாகேந்திரன் கூப்பிட மாட்டார்ல. இல்லை அவர் மேபி அவங்களுக்கு ஒரு டெஸ்பரேஷன் இருக்கு. தாவேக்கான்னு அவர் பேர் சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை, நம்மளோட ஸ்பெகுலேஷனை தான் எடுத்துக்கலாம், அவ்வளவுதான். இருமுனை போட்டியா இருக்கணும் அப்படின்னா யாரெல்லாம் அதுக்குள்ள வருவாங்க? தாவேக்கா எந்த இடத்துலயுமே தாவேக்கா இருக்குல்ல, பாஜகவோட கூட்டணின்ற ஒரு தாட் ப்ராசஸ்ல கூட கிடையாது. அந்த விஷயம் நம்ம மனதை கிளாரிட்டியா வச்சு. ஓகே, நான் எங்க நகர்றேன் அப்படின்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அதிமுகல யார் சிஎம் கேண்டிடேட்னு ஏதாவது கேள்வி வருமா, யார் வந்து கூட்டணியை டிசைட் பண்ணுவாங்கன்னு ஏதாவது கேள்வி வருமா? அதான் அது இன்னைக்கு இருக்குது. ஒரு செயற்குழு பொதுக்குழு கூட்டி அதை முடிவு எடுத்து அதை வந்து பிரகடனப்படுத்துற அளவுக்கு ஒரு நிலைமை இருக்குன்னா இப்போ அவங்க வலுவா இல்லை அப்படின்னு. ஒரு வருஷமா கேம்பெயின் ஆரம்பிச்சோம், இன்னும் அவங்களுக்கு வந்து போதிய ஃபோர்ஸ் இல்லை. அட்லீஸ்ட் அந்த இருமுனை போட்டிக்குள்ள நம்ம இருக்கணும்ன்றதுக்காக அவங்க இருப்புக்காக அதை பாக்குறாங்களோ அப்படின்றத நான் பாக்குறேன். ஓகே, தாவேக்காக்கும் திமுகவுக்கு தான் போட்டின்னு விஜய் நான் சொல்றது, அதுல தாவேக்காவால் வெற்றி பெற முடியும்னு நம்புறதுக்கு நான் ஒரு 3 விஷயம் சொல்றேன். ஒன்று வந்து மதத்தால சிறுபான்மை மக்கள் வந்து திமுகவுக்கு தான் எப்பவுமே ஆதரவளிப்பாங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமா நகருது. ஏன்னா வந்து யாரும் வந்து கடந்த வருஷம் வந்து இஸ்லாமிய தோழர்களுக்கு நடத்தின இதுல வந்து குப்பை வண்டியில எடுத்துட்டு வந்து சாப்பாடு கொடுத்ததை மறந்துருக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் வந்து விஜயனா வந்து அவங்களோட சமமா உட்காந்து தொழுது அந்த விரதத்தை நோன்பை இது பண்ணதை மறக்க மாட்டாங்க. அதே மாதிரி இன்னைக்கு கிறிஸ்துமஸ் விழாவாக இருக்கட்டும், நேற்று நடந்த விழாக்களுக்காக இருக்கட்டும், நேற்று முதல் இவர் இருக்கட்டும், இன்னைக்கு நடந்த விழாக்காக இருக்கட்டும், அந்த மக்கள்கிட்ட இருக்கிற வரவேற்பு, அந்த வரவேற்பு வந்து நேச்சுரலாகவே அது விஜயனாக்கு வருது. ஒன்று. ரெண்டாவது விஷயம், பெண்கள் ஓட்டு ஒரு காலத்தில் ஏடிஎம்கே கிட்ட இருந்தது, அப்புறம் 2021 வந்து டிஎம்கே கல்டிவேட் பண்ணியிருந்தாலும் அவங்க சொன்ன வாக்குறுதிகளை முழுசா நிறைவேற்றாம போயிட்டாங்களோ அப்படின்ற விஷயத்தினால அவங்களுக்கு அதாவது முழுசா வராது, முழுசா கல்டிவேட் ஆகாதுன்ற பாயிண்ட்டை கொண்டு வர. எப்படின்னா எல்லா பெண்களுக்குமான ஓட்டு, எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னது, அதுக்கப்புறம் குடும்ப தலைவியாச்சு, குடும்ப தலைவியில தகுதியானவங்களாச்சு, இன்னைக்கு கிட்டத்தட்ட பாதி பேருக்கு தான் கொடுக்குறாங்க. அது கொடுத்தது எப்போ கொடுத்தாங்க? 2024 எலெக்ஷன் முன்னாடி கொடுத்தாங்க. மறுபடியும் இப்போ எலெக்ஷன் வருது, இன்னொரு 17 லட்சம் பேருக்கு சேர்த்து கொடுக்குறாங்க. ஸோ அது முழுசா அது கொடுக்கறனால என்ன விஷயம்னா, விதவை பெண்களுக்கும் அந்த இது முதியோர் பென்ஷன், இந்த மாதிரி பல திட்டங்கள் வந்து நிப்பாட்டப்பட்டிருக்கு. எங்கேயாவது அப்படி இருக்கா முதியோர் பென்ஷன் யாருக்கும் கிடைக்கல அப்படின்னு? இல்ல, போராட்டங்கள் நடந்தது உண்டு. இல்ல முதியோர் பென்ஷன் கொடுத்துருக்காங்க, அந்த எண்ணிக்கை அவங்க கொடுக்குறாங்க. முதியோர் பென்ஷன் எவ்வளோ அல்லது மாதந்தோறும் உதவித்தொகை பெறக்கூடியவர்களுடைய ஒட்டுமொத்த எண்ணிக்கைன்னு 1,80,00,000 சொல்றாங்க. இந்த 17 லட்சம் சேர்க்காமலே ஆட் பண்ணாம அந்த அதில் இருக்கிறதுல 1.25 தான் இங்கே, 2.5 தான் பெண்களுக்கான மாதாந்திர ஊதியம், மற்றது எல்லாமே மற்ற ஓய்வூதிய திட்டங்கள் தான். அதனால அதுல எங்கேயும் இருக்கான்னு தெரியல. நீங்க சொல்ற 3 விஷயங்கள் வச்சுக்க. இதனால தாவேகாவுக்கு வெற்றிக்கான இம்பார்ட்டன்டான பாயிண்ட், அரசு ஊழியர்கள் எப்பவுமே அரசு ஊழியர்கள் வந்து திமுகவுக்கு தான் சப்போர்ட்டா இருப்பாங்கன்ற ஒரு எண்ணம் வந்து இப்ப அவங்க மத்தியிலேயே வந்து அந்த குழப்பங்கள் வர ஆரம்பிக்குது. அவங்க கூட பேசும்போது அவங்க டிசிசிவா வந்து திமுகவுக்கு நான் ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லல, அதே சமயம் யோசிக்க வேண்டிய நிலைமையில இருக்காங்கன்றது நமக்கு புரியுது. இப்ப ஜனவரி 6 வந்து மறுபடியும் அவங்க போராட்டம் ஆரம்பிக்க போறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து நெருக்கடி அரசாங்கத்துக்கு. அவங்க சொன்ன வாக்குறுதிகளை முழுசா நிறைவேற்றல, அதுக்குள்ள அடுத்த 2.0க்கு ரெடி ஆகணும்ன்றப்போ மக்கள் அதெல்லாம் வந்து மறந்துட மாட்டாங்கன்றது சொல்றேன். இவ்வளவு உங்களுக்கு வந்து பலம் இருக்கு, திரு விஜய் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா, அதிமுக பாஜக தாவேகா கூட்டணி குறித்த ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது திரு செங்கோட்டையன்ட்ட. அப்போ களத்தில் எதுவும் நடக்கலாம் அப்படின்னு பதில் சொல்றாரு. அப்போ இதெல்லாம் இருக்கும்போது களத்தில் என்ன நடக்குதுன்னே சொல்ல தேவையில்லை, கட் அண்ட் ரைட்டாக இல்லை, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. திரு விஜயை வந்து முதலமைச்சராக வேட்பாளராக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களோடு தான் கூட்டணி அப்படி சொல்லலையே. அவரும் திரு செங்கோட்டையன் நீங்களா சொல்கிறீங்க, எம்ஜிஆர் காலத்திலிருந்து 20 வயதிலிருந்து அவர் வந்து அரசியலுக்கு வந்தவர், 50 ஆண்டு கால அரசியல் அனுபவம் கொண்டவர், அவர் சொல்கிறார் இப்படி.
அது வேற ஏதோ ஒரு ஈவெண்ட் விஷயத்துல அவர் வந்து கேட்ட கேள்வி முழுசா மேபி பாஜகன்ற வார்த்தை அதை சேர்த்துருந்தாங்களான்னு தெரியல. நீங்க திரு செங்கோட்டையனை குறைச்சி மதிப்பிடுறதா? இல்ல 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 அவர் அப்படிலாம் அவர் அப்படிலாம் பதில் சொல்ல மாட்டார். ஏன்னா எல்லாத்தையும் உள்வாங்கி என்ன கருத்தை சொன்னா என்ன வருங்கிற தெளிவு தெரிஞ்ச ஒருத்தர். பாஜகன்ற வார்த்தை அதுல இருந்ததான்றது தெரியலன்னு நான் சொல்லுவேன். அந்த கேள்வியில பாஜகன்றது இருந்ததான்னு தெரியலன்னு தான் நான் சொல்லுவேன். சேர்த்துதான் சொல்றாங்க கேள்வி, அதுதான் வைக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவர் மறுக்கல. அது வந்து 3 நாள் ஆச்சு. அதுக்கு பிறகு செய்தியில எல்லா ஊடகங்கள்லயும் செய்தியெல்லாம் கேரி பண்ணாங்க. அப்படின்னா அவர் வேற ஏதாவது ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் அதை மறுத்திருப்பாரு. இது இன்னைக்கு வரைக்கும் அது மறுக்கல. அப்ப அவரும் அந்த ஸ்பேஸை கிரியேட் பண்றாரு இல்லையா? இல்ல ஒரு விஷயத்துல தாவேக்கா உறுதியா இருக்கு. அங்க இன்னைக்கு கடைசியான அந்த ஈரோட்டு இதுலயும் சரி, அங்க வந்திருக்க 1,00,000 தொண்டர்களுக்குமே சரி, யார் அரசியல் எதிரி யார் கொள்கை எதிரின்னு தெளிவா இருக்கு. என்னைக்குமே கொள்கை எதிரியோட கூட்டணி போறதுக்கு வாய்ப்பு இல்லை. யார் கொள்கை எதிரி? பாஜக. ஆனா அந்த பாஜக உங்களை அழைக்குது, அதுக்கான ஸ்பேஸை நீங்க அப்ப கொள்கை எதிரின்னு நீங்க அவங்கள வந்து உணரவே வைக்கலங்கிறாரு செந்தில். இல்ல அதுக்கான நேரம் இது இல்ல. என்ன கொள்கை எதிரி லைஃப் லாங் விஷயம் சார். சரி, அது பிரதானமா இருக்கும். இல்ல சார், முதன்மை எது? தாவேக்கா முதன்மை எது அது சொல்லுங்களேன். அரசியல் எதிரியா கொள்கை எதிரியானா எது உங்களுக்கு? இன்னைக்கு களம் வந்து தேர்தலை நோக்கி போறோம். நாம கொள்கை தலைவர்கள் தான் வச்சிருக்கிறோம், அரசியல் தலைவர்கள்னு வைக்கல. நமக்கான முன்னோடிகள் அப்படின்னு நாம வந்து வைக்கிறது யாரை வைக்கிறோம்? கொள்கை தலைவர்கள் வைக்கிறோம். அப்ப எதை நம்ம பிரதானப்படுத்துறோம்? கொள்கையை பிரதானப்படுத்துறோம். அப்ப கொள்கை எதிரி தான் முதன்மையா இருக்கணும். இல்ல இது இப்படி யோசிங்க. இப்ப நம்ம வந்து ஒரு துணி துவைக்கணும் அப்படின்னா அந்த துணியை ஊற வைக்கிற மாதிரி கணக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ பாஜக ஊற வச்சிருக்க மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நவநீத் தான் அது கருத்து. அவங்க ஊற வச்சிருக்காங்கன்னா அதுக்கப்புறம் அடிச்சு துவைக்கிறோன்றாங்க. அவங்கள தான் நீங்க கூட்டணிக்கு அழைக்கிறீங்கிறதையும் இந்த இடத்துல வச்சுக்கிங்க. நம்ம பேசுவோம். முதல் கட்ட எடுத்துக்கிறேன். கிளாட்சன், சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் நகர்கிறது அப்படின்னு லோகேஷ் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. பொதுவான அரசியலையும் நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்குறீங்க. ஏன்னா நிறைய தேர்தல்களுக்கு சர்வே நடத்தின குழுக்களை நடத்திய ஒருத்தருங்கிற அடிப்படையிலையும் தமிழ்நாடு தேர்தல் களத்தை தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கிறீங்க. இந்த சிறுபான்மையிலேருந்து தொடங்கிடலாம். இது அப்படி தான் நகருதா? அந்த வாக்கு வங்கி அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வந்து விஜய் அவர்களை நோக்கி நகர்கிறது அப்படிங்கிற அந்த கருத்தை எப்படி பார்க்க முடியுது? அதாவது இது ஒரு கிறிஸ்மஸ் சீசன். கிறிஸ்மஸ் சீசனில் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை அவநம்பிக்கை எல்லாம் சேர்த்து பார்த்தா கிறிஸ்மஸ் தாத்தா வந்து எல்லாருக்கும் வந்து பரிசு கொடுப்பாருன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை. சாண்டா கிளாஸ் வருவார். ஏன்னா சாண்டா கிளாஸ் வந்து எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற ஒரு சீசன் மாதிரி தான் அது. அதிமுக திமுக தாவேக்கா எல்லாரும் வந்து ஒரு, அதாவது கிறிஸ்மஸ் தாத்தா பரிசு கொடுக்கறத கிறிஸ்தவர்கள் அவர்களுக்கு பரிசு கொடுப்பாங்கன்ற மாதிரி மாறிட்டு வருது. இப்போ மைனாரிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6+6 12%, முஸ்லீம் 6%, கிறிஸ்தவர்கள் வந்து ஒரு 6% இருக்கிறாங்க. இதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஸ்ட்ரென்த் வந்து பிளாக் ஓட்டிங். சரி, கிட்டத்தட்ட ஒரு 19 டிஸ்ட்ரிக்ட்ஸில் தமிழ்நாட்டில் பிளாக் ஓட்டிங் தான் பண்ணியிருக்காங்க. கிளியரான ஒரு டிவிஷன் இருக்குது. அது திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுக ஒரு தடவை இந்த பக்கம் பிளாக் ஓட் பண்ணுவாங்க, ஒரு சில சமயம் அந்த பக்கம் பிளாக் ஓட் பண்ணுவாங்க. ஓகே, அந்த கான்டெக்ஸ்ட்டை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, இது வந்து உடனடியாக மாறுமா, எதனால் மாறுதுன்னு தெரியாது, ஆனால் மாறும். ஆனால் இந்த நிகழ்ச்சிகள்லாம் நடத்தும் பொழுது பெரும்பாலும் எல்லா கிறிஸ்தவ வகுப்பினரும் எல்லா டினாமினேஷன்ஸும் வர்றது அப்படிங்கிறது ஒரு இயல்பான ஒரு விஷயம். அது கத்தோலிக்கர்கள் இருப்பாங்க, மெத்தடிஸ்ட் இருப்பாங்க, சிஎஸ்ஐ இருப்பாங்க, எல்லாருமே வருவாங்க. அரசியல் அப்படின்னு பார்க்கும்போது மைனாரிட்டிஸ் கேனாட் பி சூசர்ஸ். இந்த மாதிரி விஷயங்கள்ல அழைப்பு வருது, நீங்க போறீங்க, அவ்வளவுதான். ஒரு சிலர் வந்து திமுகவோட நெருக்கமா இருப்பாங்க, மற்றவர்கள் வந்து மற்ற அதிமுகவோட நெருக்கமா இருப்பாங்க. அது அரசியல் ரீதியில கொள்கை ரீதியா மாற்றங்கள் வரும். ஓகே, இப்போ இது நகர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நகர்வு வந்து இதுவரைக்கும் நடந்தது திமுக அதிமுக இடையில தான் நடந்திருக்கு. ஆனால் ட்ரெடிஷனலி ஓட் பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக கிட்ட தான் இருந்திருக்கு. இதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரிவினைகள் அவர்கள் வந்து ஒரு ரொம்ப குறைவான நம்பர்ஸ், பெரிய அளவில் நம்பர்ஸ் இருக்கிறதுல அவங்களது ஒரு மீறி போனால் ஒரு 0.01% அவ்வளோதான் இருக்கும். ஓகே, அவர்கள் வந்து மாறி நிற்கிறது அப்படிங்கிறது பார்க்குறோம்.